நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியாளர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது, அதுவும் ஸ்பெக் மெத்தடில். இந்த ஸ்பெக் மெத்தடை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் ஹஸ்டல். இவங்க தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சவங்க. இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாட்ரி டிக்கெட்டாக இருக்கட்டும் சரி, குதிரை பந்தயமாக இருக்கட்டும் சரி, 50 கோடிக்கு ஒரு வீடே வாங்கியிருக்காங்களாம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இவங்க ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா தான் இவங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதே கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறனால நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நினச்ச எல்லா விஷயங்களையும் ஈர்க்க முடியும், அடையவும் முடியும். அதுதான் இந்த ஸ்பெக் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த ஸ்பெக்கில் எழுத்து பார்த்தீங்கன்னா எஸ். இது பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு தான் அர்த்தம், அதாவது தேர்வு செய்தல். நீங்கள் இந்த உலகத்தில் எதை தேர்வு செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை தேர்வு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் தேர்வு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீங்களோ அதில் தான் உங்களோட வாழ்க்கையே இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை தேர்வு செய்யணுமோ அதை நீங்கள் தெளிவாக உறுதியாக நீங்கள் தேர்வு செய்யணும். உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் தேர்வு செய்தாலே போதும், அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்கள் லைஃப்பில் ரொம்ப தெளிவாகவும் ஒரு துல்லியமானதாகவும் இருக்கணும். சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த கம்பெனியில் எந்த பொசிஷனில் கிடைக்கணும் அப்படின்றத தான் நீங்கள் நினைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கில் எஸ் முடிச்சாச்சு. அடுத்து பி. இது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தல். அது மட்டும் இல்லாமல் காட்சிப்படுத்துதல்னு சொல்லலாம், அதாவது விஷுவலைசேஷன். அதாவது உங்களுக்கு ஜாப் கிடைச்ச மாதிரி இமேஜின் பண்ணணும். அதாவது ஜாப் வேணும் அப்படின்ற கேட்காம, எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, இந்த கம்பெனியில் எந்த மாதிரி நீங்கள் ஜாப்க்கு நீங்கள் போகிறீங்க, டெய்லியும் உங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் டெய்லியும் எப்படி போகிறீங்க, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினா நீங்கள் எப்படியெல்லாம் செலவு பண்ணுவீங்க, யாருக்கெல்லாம் ட்ரீட் வைப்பீங்க, உங்களோட சம்பளத்தை வாங்கி நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்பெக்கில் எஸ் பி பார்த்தாச்சா. அதுக்கடுத்து இ. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட்னா நம்பிக்கை கொள்ளுதல். அந்த ஜாப் கிடைச்ச மாதிரி நீங்கள் முழுசாக நம்பணும். அதை விட்டுட்டு இது நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதா, இதெல்லாம் நம்மளுக்கு தகுதியா அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ட்ராப் ஆயிரும். யூனிவர்ஸ்க்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்குறாங்களா கேட்கலையா, இவங்க 2 மனசாக இருக்காங்க, அதனால் இவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சிரும். அதனால் நம்ம எப்பயுமே எதை கேட்டாலும் சரி அதை மன உறுதியோட, தைரியத்தோட, நம்பிக்கையோடு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நம்ம கேட்டோம்னா அந்த விஷயங்கள் நடக்காது. யூனிவர்ஸ்க்கே கொஸ்டின் மார்க் வந்துடும். இவங்க கேட்கல, அதனால் இவங்களுக்கே டவுட்டாக இருக்குது, நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்ற டவுட்டில் யூனிவர்ஸும் கொடுக்காது. அதனால் நீங்கள் எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு கேளுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே யூனிவர்ஸ்ட்டை கேட்குறப்ப நம்ம சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. இந்த சந்தேகம் நம்மளுக்கு கொடுக்க விடாமல் தடுத்துடும். ஸ்பெக்கில் 3 பார்த்தாச்சு, அதாவது எஸ்பிஇ 3 பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சி தான். இந்த சி பார்த்திங்கன்னா கலெக்ட், அதாவது பெறுதல். யூனிவர்ஸ் நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் தர்றதுக்கு, ஆனால் நம்ம வாங்குறதுக்கு அதை யோசிப்போம். ஏன்னா யூனிவர்ஸ் நிறையா வகையில் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம லேசியாக விட்டுறனால தான் நம்மளுக்கு கிடைக்காம போகிறது. அதனால் நம்மளுக்கு வர்ற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அதை முழுமையாக நம்ம பயன்படுத்தணும். நம்ம முழுமையாக பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அதனால் யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும், அதுக்கேற்றாப்புல நீங்கள் செயல்படணும். அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் அமைதியாக காத்திருக்கணும். அந்த வாய்ப்புகள் வர்றப்ப நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் செயல்பட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அடையலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணணும். பாசிட்டிவ் தாட்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்ல சொல்ல உங்களை அறியாமலே உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஈர்ப்பு விசை மூலமாக அடையலாம். இவ்வளோ ஈஸியான விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலே போதும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே அடையலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அடைய வைக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.